ஹலோ, இப்போ நம்ம ஒயரிங் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ரீஸ்டோரேஷனில் இது ஒயரிங் பார்ட். கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஸ்விட்சிலேருந்து வருது. அதாவது நம்ம இங்கே ஸ்விட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஸ்விட்ச் இருக்குல்ல, அங்கேருந்து வர ஒயர் இது. ஸோ இந்த ஒயர் வந்துட்டு ஒயரிங்லேருந்து வர்ற இந்த ஒயர். ஸோ இந்த ரெண்டு சாக்கெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே, இந்த ரெண்டு சாக்கெட்டு வந்துட்டு நம்ம லாக் பண்ணிடுவோம். ஓகே, தென் ரிமைனிங் வந்து ஒரு 3 ஒயர் இருக்குது. ஸோ இந்த 3 ஒயரில் எது அப்படின்னா, இது க்ரீன் வந்துட்டு லோ பீமு, எல்லோ வந்துட்டு ஹை பீமு, இது வந்துட்டு பைலட் லேம்ப். நம்ம ஸ்பீடோமீட்டரில் இருக்க பைலட் லேம்ப் இருக்குல்ல, அதோட ஒயர் இது. ஸோ அது விட்டுருங்க. நம்ம லெஃப்ட் சைடு மீட்டர் இருக்குல்ல, இண்டிகேட்டரு, நியூட்ரலு, அப்புறம் வந்து ஹை பீமு, அதோட ஒயரிங் வந்து இது, அதுலேருந்து வர சாக்கெட் இது. ஸோ இது வந்து நம்ம ஒயரிங்லேருந்து அதுக்கு இதே சாக்கெட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணிடுறோம். ஓகே, தென் இப்போ வந்துட்டு ஸ்விட்சு, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்விட்சுக்கு ஹாரன் இண்டிகேட்டர் ஸ்விட்சுக்கு மாற்றியாச்சு. அதே மாதிரி இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் இருக்கிற ஸ்விட்சுக்கும் மாட்டியாச்சு. தென் இது வந்து ரிமைனிங், இதில் ஒரு எல்லோ இருக்குது. இது எல்லோ என்ன அப்படின்னா, ஹை பீம்னுடைய நம்ம இண்டிகேஷன் இருக்கும் மீட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹை பீம்னு ஒன்று இருக்கும்ல, அதோட இண்டிகேஷனு. ஸோ இது வந்து நம்ம ஹெட்லைட்டுக்கு மாட்டும் போது இதுவும் சேர்த்து நம்ம வந்து ஹெட்லைட்டில் மாட்டிடுவோம். ஸோ ஹெட்லைட்டு வந்து ஹை பீம் போடும்போது நம்மளுக்கு இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு மீட்டரில் வந்துட்டு ஹை பீம் வந்து ஆன் ஆகும், லைட் வந்து தெரியும் இண்டிகேஷனுக்கு. இப்போது இண்டிகேட்டர்ஸ் மாட்டிடுவோம். இதுதான் ரைட் சைடு இண்டிகேட்ரு. ரைட் சைடு இண்டிகேட்டருடைய ஒயர் வந்துட்டு ஒயரிங்கில் டார்க் க்ரீனில் வரும். ஸோ இதான் அந்த டார்க் க்ரீன் ஒயரு. ஸோ இந்த ஒயரில் நம்ம வந்து மாட்டிட்டோன்னா ரைட் இண்டிகேட்ரு ஓகே. எர்த்து வந்து தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி பாடியில் நம்ம எர்த்து கொடுத்துருக்கறனால இது வந்துட்டு ஸ்டீல் வந்து நம்ம பாடியில் கனெக்ட் ஆகிரும். ஸோ அதனால் நெகட்டிவ் வந்துட்டு அதை எடுத்துக்கும். ரைட் சைடில் நம்ம மீட்டர் பாக்ஸில் ரைட் சைடில் வந்துட்டு ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு உண்டான இண்டிகேஷன் வந்து அங்கே மேலே காட்டும்ல, பிளிங்க் ஆகும்ல, அந்த ஒயர் வந்துட்டு. ஸோ இதுதான் ரைட் சைடு மீட்டர் பாக்ஸ்லேருந்து வர ஒயரு. ஸோ இந்த ஒயர் தான் ரைட் சைடு இண்டிகேட்டர் பாக்ஸ்லேருந்து வருது. இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல். இது வந்து நம்ம க்ரீனோடவே இங்கே ஜாயின் பண்ணிடுவோம். இதில் வரும் நெகட்டிவ் இருக்கும், பிளாக் இஸ் நெகட்டிவ். நெகட்டிவ் வந்துட்டு நம்ம ஒயரிங்லேயே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் வரும், ஒரு 3 நெகட்டிவ் வரும். ஸோ அந்த 3 நெகட்டிவில் நம்ம ஏதாவது ஒரு நெகட்டிவில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல். இப்போது ரைட் சைடு இண்டிகேட்டர் ஓவர். இப்போது லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் மாட்டிடுவோம். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் வந்துட்டு ஒயரிங்கில் ப்ரௌன் கலர் ஒயர் வரும். அந்த ஒயரில் வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு இண்டிகேட்டருடைய சாக்கெட் வந்து மாட்டிடுவோம். ஸோ இப்போ கனெக்டட். இப்போது இக்னிஷன் ஸ்விட்சு, அதாவது நம்ம வண்டியில் இக்னிஷன் ஸ்விட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, லாக் போடுவோம்ல, ஸோ அந்த ஸ்விட்ச்லேருந்து வர்ற ஒயர் இது. ஸோ இது ஒயரிங் ஹார்னஸ்லேருந்து வர்றது. ஸோ இது கலர்லாம் வந்து ஒரே கலராக தான் இருக்கும், அதுக்கு தான் செட் ஆகும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ லாக் பண்ணியாச்சு. இப்போது சென்டரில் மீட்டர் பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீடோ மீட்ரு, அதுலேருந்து வர ஒயரு, அதில் ஒரு லைட் இருக்கும்ல, அந்த லைட்டோட ஒயர் இது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ப்ளூ அண்ட் ஒரு பிளாக் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்விட்சில் வந்துட்டு ஒரு ப்ளூ வரும்ல, ஸோ அந்த ப்ளூ வந்து 2 பின் இருக்கும். ஸோ அந்த 2 பின்னில் வந்து இந்த ப்ளூ ஒன்று வந்து மாட்டிடணும். ஓகே, தென் ஒயரிங்லேருந்து ஒரு ப்ளூ ஒன்று வரும், ஒயரிங்லேயே ஒரு ப்ளூ வரும். ஸோ அந்த ப்ளூவை வந்துட்டு நம்ம இதில் மாட்டிடணும். பிரேக் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ பிரேக்குக்கு இதுதான் பிரேக்குக்கு யூஸ் பண்ணுறது. என்ன அப்படின்னா எல்லோவில் க்ரீன் வரும். ஸோ பிரேக் ஸ்விட்ச் ஒயர் காட்டிடுறேன். ஸோ பிரேக் ஸ்விட்ச் ஒயர் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து 2 கலர் வரும். ஒன்று வந்து ப்ரௌனு, இன்னொன்று வந்துட்டு க்ரீன் வித் எல்லோ லைன். ஸோ க்ரீன் வித் எல்லோ லைனில் மாட்டிடுவோம். ப்ரௌன் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் வந்துட்டு நம்ம ஒயரிங் ஹார்னஸில் ஒரு ப்ரௌன் இருக்கும். ஸோ அந்த ப்ரௌனில் மாட்டோம்.
ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டில் இன்னும் மிச்சம் என்ன இருக்குன்னா ஹெட்லைட் மட்டும்தான். ஹெட்லைட் மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஹெட்லைட் மாட்டும் போது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சென்டர் பார்ட்டில் இது வந்து ஃப்ளாஷர், இண்டிகேட்டர் ஃப்ளாஷர். அதில் வர்ற ஒரு நெகட்டிவ். ஸோ அந்த நெகட்டிவ் வந்துட்டு நம்ம இங்கே ஹெச்டி காயிலுக்கு மாட்டுறோம்ல ஒரு போல்ட்டு. ஸோ அந்த போல்ட்டில் வந்துட்டு நம்ம அதோட நெகட்டிவை பின் பண்ணி டைட் பண்ணிடுவோம். தென் ஒயரிங் ஹார்னஸ்லேருந்து வர ஒயர்ஸில் இந்த எல் ஷேப்பில் ஒன்று இருக்கும். இந்த எல் ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து இண்டிகேட்டர் ஃப்ளாஷர். இண்டிகேட்டர் ஃப்ளாஷருக்கு வந்து அதே மாதிரி எல் ஷேப்பில் அங்கிட்டு இருக்கும். ஸோ இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் மாட்டியாச்சு. தென் இதில் ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் ஒன்று வரும் ஒயரிங்கில். ஸோ இந்த ஒயர் எதுக்கு அப்படின்னா ஹெச்டி காயிலுக்கு. ஹெச்டி காயில் இங்கேருந்து வருது இல்லை, இந்த ஒயர் வந்து இதில் மாட்டணும். தென் ஹெச்டி காயிலேருந்து ஸ்பார்க் ப்ளக்குக்கு ஒரு ஒயர் வரும்ல, அந்த ஒயர் வந்து கரெக்டாக ஸ்பார்க் ப்ளக்கில் மாட்டிடும். தட்ஸ் ஆல். இந்த ஒயர் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஃப்ளாஷர், இண்டிகேட்டர் ஃப்ளாஷருக்கு பஸர் வைப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான இது நம்மளுக்கு பஸர் அந்த இதில் வைக்கல. ஏன்னா ஹசார்ட் சுவிட்ச் வைக்கிறதுனால பஸர் வந்து வைக்காமல் விட்டுட்டோம். இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் வந்துட்டு இந்த சாக்கெட் வந்து ரெக்டிஃபயருக்கு. ஸோ ரெக்டிஃபயர் இதுதான் நம்மளுது. ஸோ ரெக்டிஃபயர் வந்துட்டு இதுக்கு மாட்டுறது. ஸோ ரெக்டிஃபயர் மாட்டியாச்சு. ஒயரிங் ஹார்னஸ்லேயே ஒரு கிரவுண்ட் ஒன்று வரும் இந்த மாதிரி. இந்த பாருங்கள், ஒயர்லேயே வருது, ஒயரிங் ஹார்னஸ்லேயே ஒரு கிரவுண்ட் வருது. ஸோ இந்த ஒயர் வந்துட்டு நம்ம கிரவுண்ட் பண்ணணும். ரெக்டிஃபயரோட சேர்த்து வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ ரெக்டிஃபயருக்கு பின்னாடி பாடியில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ரெக்டிஃபயர் வச்சு லாக் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் பார்ட்லேயே ஒரு இது விட்டுட்டோம். என்ன அப்படின்னா நம்ம ஹாரன், இதுதான் நம்ம ஒயரிங்கில் வர்ற ஹாரனு. ஸோ இந்த ஹாரனில் வந்துட்டு நம்ம ஹாரனில் எந்த டெர்மினல் வேணாலும் நம்ம மாட்டிக்கலாம். இதில் தான் மாட்டணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த டெர்மினலில் வேணாலும் ஹாரனுக்கு மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து சென்டர் பார்ட்டு. சென்டர் பார்ட்டில் என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். சிடி யூனிட் ஒயரு, தென் இங்கே ஒயரிங் ஹார்னஸ்லேருந்து வர ஒயரு. இது வந்துட்டு நம்ம மேக்னட் காயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வர ஒயர் இது. ஸோ இது வந்துட்டு கன்ஃபியூஷனே இல்லை, நீட்டாக கலர் மேட்ச் பண்ணி கரெக்டாக மாட்டிடலாம், அவ்வளோதான். ஸோ இதுலேயும் பாருங்கள் ஆரஞ்சு பிளாக் இருக்கா. இப்போது நம்ம ஒயரிங் ஹார்னஸ்லேயும் ஆரஞ்சு பிளாக் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். தென் பிளாக் வித் ஒயிட்டு, ஒயரிங்லேயும் வந்துட்டு பிளாக் வித் ஒயிட், சிடிஐ பிளாக் வித் ஒயிட்டு, ஒயரிங்கில் பிளாக் வித் ஒயிட்டு, இது ரெண்டையும் மாட்டிடுவோம். தென் இதில் வந்து ரெட் வந்திருக்கு. ஸோ இந்த ரெட்டு வந்துட்டு ரெட் வித் ஒயிட் இருக்குது. அதேமாதிரி நம்ம மேக்னட் காயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து ஒரு பிளாக் வித் ரெட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் இங்கே ஜாயிண்ட் ஆயிரும். தென் க்ரீன் வித் ஒயிட்டு, சிடிஐயில் ப்ளூ. கடைசியாக மேக்னட் காயிலேருந்து வர்ற இந்த சாக்கெட்டும் ஒயரிங்கில் வர இந்த சாக்கெட்டும் மேட்ச் பண்ணிடும். சென்ட்ரு சிடிஐ பார்ட்லேயே வந்துட்டு இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா பேக் பிரேக் சுவிட்ச். ஸோ இந்த பேக் பிரேக் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸ்விட்ச் இது. ஸோ ஒயரிங்லேருந்து வர்ற ஒயர் இது. ஸோ இது ரெண்டுமே வந்து கலர் கரெக்டாக மேட்ச் பண்ணி மாட்டிடலாம். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் பிரேக் லான்ச் பார்த்தீங்களா, க்ரீன் வித் எல்லோ, அதே மாதிரி இதுலேயும் க்ரீன் வித் எல்லோ இருக்குது. தென் ஒரு ப்ரௌன் இருக்குது, இதுலேயும் ஒரு ப்ரௌன் இருக்குது. ஸோ க்ரீன் வித் எல்லோ, க்ரீன் வித் எல்லோ.
then brown with ஒயரிங்கில் கடைசி பார்ட் வந்துச்சு, இதான் எண்டு. இதில் வந்துட்டு இந்த சாக்கெட் இருக்குல்ல, இது வந்து நம்ம டேஞ்சர் அசம்பிளியோட சேரும், பேக் டேஞ்சர் அசம்பிளி. ஸோ இது வந்து கரெக்டாக அதுக்கு நேராக மாட்டிட்டோம். தென் ரைட் சைடு இண்டிகேட்டர், இது ரைட் சைடு இண்டிகேட்டர். ஸோ ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு வந்துட்டு க்ரீன், டார்க் க்ரீன், ஒயரிங்கில் வர டார்க் க்ரீன். ஓகே. தென் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் வந்து ஒயரிங்கில் ரிமைனிங் இருக்க இந்த ப்ரௌன். தென் இது வந்து நம்ம பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் போய் ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒயரிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.